பிளாக் ரிச்சுவல். பிளாக் ரிச்சுவல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகசியமான அல்லது ஒரு தனித்துவம் மிக்க ஒரு பூஜை அல்லது சடங்கு முறை அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிச்சுவல், பிளாக் ரிச்சுவல் அல்லது டார்க் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட மக்களால் இந்த பூஜை நடத்தப்பட்டிருக்கு. எதுக்காக நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத வறுமை இருக்கு, மழை இல்லாம பொய்த்து போச்சு, நிறைய வியாதிகள் வரும்பொழுது, அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது மழை இல்லாம இல்ல ஒரு மிருகங்களால் ஒரு தொந்தரவு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை இருக்கிறது இல்லையா, ஒரு வேறு நாடு அப்பெல்லாம் ஒரு குழுவா இருக்காங்க. அந்த குழுவா இருக்கக்கூடியவங்க சொல்றது ஒரு போர் புரிய வர்றது, ஒரு குழுவை இன்னொரு குழு தாக்க வரும்பொழுது இந்த பிரயோக முறையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த பிளாக் ரிச்சுவலை பத்தி நம்ம தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். நீண்ட காலமா மழை இல்லாம அந்த கிராமம் ஒரு நல்ல ஒரு வறுமைக்கு உள்ளாகுது. நீர்நிலைகள்லாம் வத்தி போது, மனிதர்களும் பிற உயிரினங்களும் தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை அறிஞ்ச அந்த கிராம மக்கள் அந்த கிராமத்தில் இருக்கிற மூத்தவரை போயிட்டு அணுகி, இந்த மாதிரி நம்ம கிராமத்தில் சூழ்ந்துட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பூஜையை அவர் பரிந்துரை செய்யறார். டார்க் ரிச்சுவல், மறை ரகசிய அல்லது யாருக்கும் தெரியாத ஒரு சடங்கு முறை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த சடங்கு முறை ஆரம்பிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் செய்யக்கூடிய ஒரு பூஜை முறை. இதுல ஆண்களுக்கு இடம் இல்லை. அதாவது காட்டினோட மைய பகுதியில அல்லது ஒரு மறைமுகமான ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு எந்திரத்தை வரைஞ்சு, அந்த எந்திரத்துல பாத்தீங்கன்னா நிறைய அந்த படையல்கள், பழம், நெய்வேத்தியத்துக்கான படையல் பொருட்கள் இதெல்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட தேவதையை நினைச்சு அவங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த பூஜை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நள்ளிரவு ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய விடிய அவங்க செய்யறாங்க. தொடர்ந்து அந்த பூஜை செஞ்சுட்டு வரும்போது ஒரு 12 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஒரு அசிரிதி மாதிரி ஒரு தேவதை தோன்றி அவங்கள அருளாசி செய்யறாங்க. மக்கள் எல்லாம் கீழே விழுந்து வணங்குறாங்க. பிறகு அந்த லைட்டா கொஞ்சம் சூரிய உதயம் ஆக ஆக என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க நினைச்சது பாத்தீங்கன்னா மழை இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த பூஜையை அவங்க பண்றாங்க. அப்போ அந்த விடிய விடிய என்ன பண்ணுது, நல்ல மழை கொட்டன்னு கொட்ட ஆரம்பிச்சு நிறைய மழை பெஞ்சு நல்ல அந்த பகுதியில எல்லாம் மக்கள் ரொம்ப சந்தோஷத்துல கூத்தாடி ரொம்ப கொண்டாட்டமா இந்த விஷயத்த அவங்க செய்யறாங்க. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கலாச்சாரத்துல இந்த மறைமுக ரகசியமான செய்யக்கூடிய பல பூஜைகள் நம்ம மண்ணில் இருந்திருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த பூஜைகளை சம்பந்தமா நம்ம தேடும் பொழுது சில மக்களை நம்ம சந்திச்சு பேசும்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில இதை நம்ம பதியலாம். எதுக்காகலாம் இந்த பூஜை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மழைக்கு மட்டும் இல்லை, அவங்க ஒரு போர் வரும்பொழுது எதிரி நாட்டுல எதிரி மக்கள், அப்ப அந்த காலகட்டத்தில் மக்கள் நாடு அப்படின்றத விட ஒரு குழு இங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க, அங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி குழுவா இருக்கிறாங்க. அந்த குழுல இருந்து இன்னொரு குழுவை தாக்க வர்றதுக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பூஜையை அந்த எதிரிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இரண்டாவது கடுமையான வறட்சி காலங்கள், மழை இல்லாததுக்கு பண்ணியிருக்கிறாங்க. தீராத நோய் வரும்பொழுது பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இயற்கை சீற்றமா தொடர்ந்து மழை பெய்யறது இல்ல புயல் வீசுறது, இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பூஜையை அவங்க பண்ணியிருக்காங்க. இது தொடர்ந்து பார்த்தோம்னா நிறைய ஒரு சடங்கு முறை இவங்கெல்லாம் இல்லாம ஒரு குழுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் தக்க போல அவங்களுடைய அந்த சடங்கு முறைன்றது ஒரு அதிர்வதமான சக்தி வாய்ந்த ஒரு சடங்கு முறையா இதை அவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க.
அது மட்டும் இல்ல, இந்த சடங்கு முறை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்தி வாய்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா விதத்துக்கும் அவங்களுக்கு நிரந்தர தீவா இருந்திருக்கு. ஒரு தேவதையை வச்சு அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுல வந்து என்ன சொல்றது, காளி, வாராகி, அது போல வந்து பாத்தீங்கன்னா வந்து இது மாதிரி எந்த தேவதையும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட தேவதை அப்படின்னு தெரியுது. அந்த குறிப்பிட்ட தேவதை என்ன மாதிரி தேவதைகளை வச்சு அவங்க வழிபாடு செஞ்சாங்க, அந்த தேவதை எப்படி அவங்க வந்து அதை சித்தி பண்ணிட்டு அந்த மக்களை எப்படி அந்த தேவதை காப்பாத்துச்சு, அந்த தேவதையோட பேர் என்ன, இதெல்லாம் நம்ம வரக்கூடிய தொடர்ந்து பதிவுல நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த பிளாக் அல்லது டார்க் ரிச்சுவல் பூஜையை பத்தி நம்ம பதிவை கேட்டிருந்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. தொடர்ந்து நம்ம பக்கத்தை நீங்க ஊக்குவிக்கும் விதமாக, எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும் விதமாக நீங்கள் பக்கத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுதுதான் மேலும் ஆர்வமான பல தகவல்களை திரட்டி உங்களுக்கு நாங்க வழங்குறதுக்கு ஆர்வமாகவும் அதற்கான உத்வேகமாக இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு எங்களது நீலினி டிவி நேயர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஓம் ஜெயமங்களா காளி. எங்களை வாழ்த்த நினைத்தால், எங்கள் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் பக்கத்தை ஃபாலோ செய்ய, சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.